सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। எட்டாவது கலை போகதா கலான்னு பேரு. இதுல ஒரு நாம போன வாரம் பார்த்தோம், தராந்தோணிக தீர்க்காட்சி அப்படி. அடுத்த நாம தரஹா தோஜ்வலன்முகி தரம், கொஞ்சமா புஞ்சிரி கூட பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான முகத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா இந்த அர்த்தம் தெரியுது. இது முன்னாலேயே தரஸ்நேகமுகம் பூஜா அப்படின்னு ஒரு நாமாவில சொல்லியிருக்கோம். அதே போலயே ஈசஸ்மிதானனா அப்படின்னு திரிசத்திலையும் சொல்லிருக்கோம். இப்படி ஒரே நாமாவ ஒரு அர்த்தம் இருக்கக்கூடியதான விஷயத்தையே பல நாமாக்கள்ல சொல்றதுல என்ன அர்த்தம்? ஒரு தரம் சொன்ன போறாதோ, திரிச்ச முகமுடையவள் அப்படின்னு நீங்க எல்லாம் அடர் முகமா வச்சுருக்க அப்படி இல்லையே. அந்த சிரித்த முகமா இருக்கிறதுங்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் விசேஷமாக பிடிக்கும். முகத்துல சிரிப்பு எப்ப வரும் அப்படின்னா மனசுல நிம்மதி இருந்தா வரும். மனசுல நிம்மதி இல்லாத போனால் முகத்துல சிரிப்பு வராது. அதுலயும் அந்த புன்சிரிப்பானது வராது. வேணும்னு நீங்க வர வச்சிருந்த சிரிப்பு இருக்கலாம். சில பேர் உள்ள அப்படியே குமரையிட்டு இருப்பா, வெளியில மட்டும் ரொம்ப அழகா சௌக்கியமா இருக்க போல ஆக்ட் பண்ணுவான். அது சாதாரணமா இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப அதுக்காக போடுவா, அது இருக்கட்டும். ஆனால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோட இருக்காளம்பான்னு சொன்னேடையானால் அது என்ன சொல்றது? உள்ள சாந்தி இருக்கு என்கிறது நமக்கு தெரிகிறது. அந்த மனசுல இருக்கக்கூடியதான ஒரு சாந்திய காட்டுறது. எப்ப நீங்க அந்த சாந்தமான நிலைய தியானம் பண்றீங்களோ உங்க மனசுலயும் அந்த சாந்தியோட யதாவம் தத்பவதி. எதை நீங்க நினைக்கிறீங்களோ, எதை உபாசிக்கிறீங்களோ அந்நிலைய உங்களுக்கு வர்றது எனக்கூடியதான ஒரு அம்சம். இத விசேஷமாக சொல்றதுக்காகத்தான் இப்படி சொல்லியிருக்க. அதுல அம்பாளுடைய புன்சிரிப்பு இருக்கு பார்த்தா, அந்த புன்சிரிப்பு பத்தி ரொம்ப விசேஷங்கள் சொல்றது சாஸ்திரங்கள்ல. என்ன அப்படின்னு சொன்னேன்னா, புன்சிரிப்பை தியானம் பண்றவதற்கு பல விஷயங்கள் கிடைக்கிறது. அதுக்காகத்தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சாதாரணமாக அம்பாளை தியானம் பண்ணினாலே ஒரு பலம். அதுலயும் முக்கியமாக அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபமான உத்தமமான ஒரு ஸ்வரூபம் எது? பராஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சடையானால் அவளுக்கு முக்தி கிடைக்கிறது. லோகத்தில் இருக்கக்கூடியதான போகங்களும் கிடைக்கிறது. போகத்த மோட்சத்த அப்படின்னு சொல்லிருக்கு. பாமுபைஹி மகாராஜ சரணம் பரமேஸ்வரியும் ஆராதிதா சைமரணம் போகஸ்வர்க அபவர்கதா. போகமும் கொடுக்கிறாள், ஸ்வர்க்கமும் கொடுக்கிறாள், அபவர்க்கமும் கொடுக்கிறாள். அபவர்க்கம்னா மோட்சம். ஆகையால் மூணும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது. ஏன்னு மோட்சத்தை தான் கொடுக்க போகிறாள். ஆனா போகமும் ஸ்வர்க்கமும் ஆனது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது. மாம்பழத்துக்காக மாமரத்தை வச்சாலும் நிழலும் வாசனையும் இலைகளும் துளிர்களும் காய்களும் இப்படி கிடைக்கிறதோ அதே போல பை ப்ராடக்ட் ஆனுஷங்கிகமான பிரயோஜனம் அம்பாளுடைய உபாசனையினாலேயே தெரியுது. இது சாதாரணமா நம்ம பார்த்தோம். அப்ப ஆசோத்வலன்முகி சொன்னாலே போதுமே. தரஹா ஆசோத்வலன்முகி அப்படின்னு தராங்கிற ஒரு பதத்தை சொல்லிருக்க அப்படின்னு சொன்னா
சாந்தமான ஒரு ஸ்வரூபம். இது வரவச்சுன்றது இல்ல, சந்தர்ப்பங்கள்னால வந்தது இல்ல, தானா வந்ததுன்னு காட்டுறதுக்கா. இது ஒரு ஸ்வரூபமானது நேச்சுரல் ஸ்டேட், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்ததுன்னு இல்ல. ரொம்ப மூட்டை சுமந்துட்டே இருந்தா மூட்டை கீழே ஒரு சுமத்தாங்களே அபாடா அப்படிங்கிற அப்ப அது டெம்பரரியா வரக்கூடியது. மறுபடியும் மூட்டை சுமந்தா மறுபடியும் வந்துடும். அப்படி இல்ல, எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இருக்க இந்த காட்டுவதற்காக இந்த மந்தஹாசத்தை நினைச்ச வாழத்தை பல பலங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்பால பல விதமா தியானம் பண்ணலாம். முதல்ல ஒண்ணு சொன்ன சுத்த பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணலாம் அப்படின்னு. சுத்த பிரம்மஸ்வரூபமாக இல்லாம சகுணமான தியானம் பண்ணலாம். லலிதா தேவியா தியானம் பண்ணலாம், திரிபுர சுந்தரியாக தியானம் பண்ணலாம், துர்கா தேவியா தியானம் பண்ணலாம், செண்டிகையாக தியானம் பண்ணலாம், மகாலட்சுமியாக தியானம் பண்ணலாம். எல்லா உருவங்களும் இருக்கு அப்பாளுக்கு. ஆனா ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. எந்த உருவத்தையும் அதே விதமாக கோபத்தோடு இருக்கக்கூடியதான உருவத்தை தியானம் பண்ணலாம். சிவே சுங்காரே குந்தனபர கரோஷா கங்காயம் அப்படின்னு விஸ்மயத்தோட அம்பாளை தியானம் பண்ணலாம். அம்பாள் ஒரு ஆச்சரியப்பட்டு இருக்க அப்படிங்கிற அந்த கோலத்திலையும் தியானம் பண்ணலாம். அப்படின்னு பல கோலங்கள்னால அம்பாளுக்கு என்னென்ன ஒரு பாவம் இருக்கோ அந்தந்த பாவத்தை தியானம் பண்ணி அதுக்கு தகுந்ததான ஒரு பலத்தை அடையலாம். இது மந்திர சாஸ்திரத்தினுடைய ராஜ்யம். அதே போலயே ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எந்தெந்த பீஜத்தை நீங்க சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தா போல. ரொம்ப மனசுக்கு கவலையாப்பட்டு இருக்கிறவருக்கு அவருக்கு ஒரு பீஜம் கொடுப்பார் குரு. மனசாந்தியா இருக்க, ஆனா அவருக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறார், அவருக்கு ஒரு பீஜம். மந்திரத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீஜத்தை சொல்லி அதுக்கு தகுந்தா போல மந்திரத்தை கொடுக்கிற சம்பிரதாயங்களும் உண்டு. அதே விதமாக எப்படி நீங்க தியானம் பண்ற, எந்த பாவத்தோட தியானம் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்க, இந்த ஆனந்தமானது ரெண்டு விதமாக ஒண்ணு வருது. ஒண்ணு திருப்தியினால வரக்கூடியதான ஒரு ஆனந்தமும், இல்ல சகஜ ஆனந்தம். இந்த பிரம்மானந்தம், சிவானந்தம் ஏதோ சொல்லிட்டு இல்லையோ, அதே போல சகஜானந்தம், சுவாவானந்தம்னு ரெண்டு இருக்கு. இந்த சகஜானந்தம்னு என்ன? சகஜம், கூட பிறந்தது. சகஜம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கூட பிறந்ததுன்னு அர்த்தம். சகோதரன், ஒரு வயசுல பிறந்தவா இப்படின்னு சொல்ல. அதே போல சகஜம்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல், ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை தியானம் பண்ணினவாளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அம்பாளோடயே இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் கிடைக்கிறது. அம்பாளுக்கு எப்படிப்பட்டதான விடாத இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன? எப்பொழுதுமே அம்பாளுக்கு ஒரு பக்கத்துல சரஸ்வதி தேவியும் ஒரு பக்கம் மகாலட்சுமி தேவியும் எப்பொழுதும் அது ரெண்டு பக்கத்தையும் வீட்டு இருக்கலாம். அவ எப்படியும் சேவை பண்ணிட்டே இருக்கா. எதற்காக? எங்களுக்கு இந்த நிலைச்சு நிக்கணும். உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப வசதியான ஒரு அறிவு எங்க இருந்து வருது? அம்பாளுடைய சரஸ்வதி மாதாவுடைய அனுகிரகத்தினால்தான் வருது. ஐஸ்வர்யம் எதனால் வந்து மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தினால்தான் வருது. இந்த ஐஸ்வர்யமோ அல்லது ஞானமோ, ஞான சக்தியோ அல்லது இன்னொரு சக்தியோ, கிரியா சக்தியோ, இந்த ரெண்டு இச்சா சக்தியில இருந்து வருது. இச்சா சக்தி அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். ஞான சக்திங்கிறது இந்த மாதங்கியுடைய ஸ்வரூபம், இந்த மகாசரஸ்வதினு சொல்லிட்டு. அதே போல கிரியா சக்தி வாராகின்னு சொல்லிட்டோம். இதுதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி. உழைச்சா ஐஸ்வர்யம் வரும்னு, அதனால கிரியா சக்தி ஐஸ்வர்ய வாக்கணும். வெறுமன தூங்கிட்டு இருந்தா போடாது, இருக்கிறதெல்லாம் போயிடும். ஆலசியம் இருக்கக்கூடாது. சூரியோதய காலத்துல தூங்கக்கூடாது, அதுக்கு முன்னாலே எழுதுக்கணும். எழுதுட்டு அதுக்காக முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி வரலையே கவலைப்படாதீங்க. இப்ப வரலன்னா இன்னொரு நாளைக்கு வரும். விசேஷமாக முயற்சின்னு ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்டதான இரண்டு ஸ்வரூபங்களும் ஞான சக்தியும் கிரியா சக்தியும் அம்பாளுக்கு சகஜமாக வந்தது. இச்சா சக்தி ஸ்வபாவமாக வந்தது. ஸ்வபாவம் வேறு, சகஜம் வேறு. ஸ்வபாவம் தன்னுடைய நிலை, சகஜம் தன்னுடைய இருந்தது, தன்னுடன் பிறந்தது. அப்படி தன்னுடைய இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ரெண்டு இருக்கு. எது? ஐஸ்வர்யம், அறிவு. நிஜமாக நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்தேடைய தியானால் அது ஒரு பெரிய கொத்து மாற்றுவார்.
நடக்கிறேன் சார், நான் என்ன பண்றேன், என்ன கால மருந்து சாயங்காலத்துல பண்ணிட்டே இருக்கேங்கிறான். என்னடா ஆச்சுன்னு 100 கூட நல்ல நினைச்சிட்டு இருக்கான். விவகாரம் என்னடா, வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு அதுல மனசு லக்னமாகாத இங்க பண்ணாது மனசு. அது ஞாபகம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகி 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 அது ரொம்ப நாள் ஆனது உங்க மனசுக்கு வேற வேலைக்கு போகாமல் இதே பண்ணதான் அது வரும். ஆகையால் கொஞ்ச நாள் அதுலயே ரொம்ப முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டும் தானா ஒத்துழைக்குமா. இத ஒரு கவி சொல்ற, ராஜதனையே பார்க்கடல் இருக்க, பார்க்கடல் எங்க இருக்கு ஏதோ என்னமோ சொல்லிட்டு இருக்கா. சிரத்துல இருக்குன்னு சொல்றாங்க தந்திரங்கள். நம்ம சிரத்திலேயே பார்க்கடல் இருக்கோம், அங்கதான் அப்பா வந்த காலம் இருக்கட்டும். சீதராகரசாயனான்னு பாடுறாரோ இல்லையோ அப்படி அந்த பார்க்கடலுக்கு, அந்த பார்க்கடலுக்கும் உங்களுடைய புரிசிரிப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னா அது வேணா சொல்லட்டுமாங்கிற. உங்களுடைய புரிசிரிப்புக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அது சொல்லட்டுமாங்கிற. ஸ்ரீகாமி வலட்சயோதயனிதே என்ன ஏகஸ்மை புருஷாய தேவி சததௌ. ஒரே ஒரு புருஷனுக்கு ஒரு காலத்துல அந்த பார்க்கடலானது ஒரே ஒரு மகாவிஷ்ணுதாயரை கொடுத்தார். பார்க்கடலை கடைஞ்ச தேவதைகளும் அரக்கர்களும் சேர்த்து கடைஞ்ச கடையும் பொழுது மகாவிஷ்ணுதாயர் உண்டானார். அப்ப சந்திரன் உண்டானார், அமிர்தம் உண்டாச்சு, விஷம் உண்டாச்சு, எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாச்சு. அதுல மகாவிஷ்ணுதாயரும் உண்டானார். பார்க்கடல்ல இருந்து வருதான் அந்த அப்படின்னு சொல்லணும் அஷ்டோத்திரத்துல. அப்படி அந்த பார்க்கடல்ல இருந்து பிறந்தா நம்ம அந்த அம்பாளை யாருக்கு கொடுத்தா? மகாவிஷ்ணு கொடுத்த. ஒரு புருஷனுக்கு ஒரு காலத்துல கொடுத்தாராம். என்ன இந்த சம்ஸ்கிருதத்துல ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் செகண்ட் ஃபியூச்சர்லாம் இருக்கு. அதே போல பர்ஃபெக்ட் பாஸ்ட் பாஸ்ட் ரெண்டு. பர்ஃபெக்ட் பாஸ்ட் சொன்னா நான் பார்க்கல ஆனா நடந்தது ஊர்ல இருக்கிறவன் சொல்றேன். அப்படி இது கொடுத்தாலும் எப்படி ஏகஸ்மை புருஷாய ஏதோ ஒரு புருஷனுக்கு ஒரே ஒரு தரம் தன் வாழ்க்கையில கொடுத்திருக்காரு சுவாமி. லட்சுமி கதாச்சித்புரா நான் பார்க்கல, எங்க தாத்தா பார்க்கல, சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். மகாவிஷ்ணு தாயார பார்க்கலானது கொடுத்தாள். ஒரு மகாவிஷ்ணுக்கு ஒரு சமயத்தான் கொடுத்தாங்க. ஆனா அம்மா உன்னுடைய புருஷனுக்கு என்ன பண்றது? இப்ப யாராவது அந்த அப்பாளை தியானம் பண்றாளோ, அப்பாளை நினைக்கிறாளோ, எல்லோருக்கும் கொடுக்காளமா. ஆல்வேஸ் இப்ப ஆகட்டும், இன்னும் 100 பிறவைகளாகட்டும், 100 வருஷங்களாகட்டும், 1000 வருஷங்களாகட்டும், அப்பாளுடைய மந்திரத்தை யார் சொல்றாளோ, தசாவதானத்தை யார் கேட்கிறாளோ, அந்த மந்திரங்களை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு சததம் லட்சுமி தவாகி ஈஸ்வரீம். நீங்க வெறுமனு வந்து கேட்டா போறோம். நான் சொல்றதுக்கும் இல்ல, யார் சொன்னாலும் ஞாபகம் ரத்னாமத்தை யார் சொன்னாலும் வசதிதான். ஏன்னா வஸ்து கௌரவம், பக்த கௌரவம் இல்ல. என்ன சொன்னா அது வேற மாதிரி சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தர் வார்த்தையும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. அது யார் சொன்னாலும் அந்த வஸ்து கௌரவம் அப்படி ஒன்று இருக்கு. அந்த சரஸ்நாமம் இருக்கே, அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தேன்னா நீங்க அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும் பகீஸ்வரி மகாசரஸ்வதி அனுகிரகமும் உங்களுக்கு வருது. இதனாலதான் தரஹாசோஸ்வரம் முகி தினமும் காலப்புறம் எழுது சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்ச பிறகு தரஹாசோஸ்வரம் முகி ஒரு 3 தடவை சொல்லி அப்பாடுப்ப நமஸ்காரம். ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறோம், 3 நமஸ்காரம் கூட வேண்டாம். ஒரு நமஸ்காரம் தரஹாசோஸ்வரம் முகின்னு நினைச்சுங்க பண்ணினால் ஐஸ்வர்யம் திட்டம், அறிவும் திட்டம். இந்த ஒரு ஐஸ்வர்யம் அறிவு இந்த ரெண்டும் இருக்கு பார்த்தடா. இது மனுஷனுக்கு நம்ம வேணும்னு கேட்க வேண்டாம், தானா வந்துச்சு. எங்க அம்பாளை தியானம் பண்ண ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜி ஸ்ரீமதி சரி அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணேன் அம்பாளுக்கு, தானா வந்து சேரணும்.
சுலபமாக வர வழி. அதை விட்டு விட்டு இங்க போய் அங்கே அலைஞ்சு அதை பண்ணி இது பண்ணி உங்க முயற்சி நீங்க பண்ணிட்டே இருக்க. இத கூட பண்ணுங்க. இந்த அம்பாளுடைய பொறுப்பிடிப்பு யார வசப்படுத்துது? மூலத்தையும் வசப்படுத்துறது. அதோட இல்ல, பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டான்? வசப்படுத்தல, பரமேஸ்வரனுக்கு வித்து முடிக்கப்படி பண்ணிட்டான். என்ன பண்றது? கவி சொல்ற அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த அம்பாளுடைய பொறுப்பிடிப்ப கண்ட பிறகு வேற ஒரு காரியமும் பண்ண முடியல. சர்வதா சர்வ காலமும் நீங்க பார்க்கலையானால் பரமேஸ்வரர் அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கும்படியே தான் இருக்கும். எல்லா கோயிலும் பக்கத்துல வச்சிருந்தாலும் சரி, இல்ல அம்பாளுக்கு இவன் நேர கிழக்க பார்ப்பார், இல்ல மேற்க பார்ப்பார், அம்பாளுக்கு வந்து தெற்க பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த கண் பார்வை இப்படி விழுந்துட்டே இருக்கணும். பரமேஸ்வருடைய கண் பார்வை அம்பாளுனால விழுந்துட்டே இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஆகம் சாஸ்திரமும் அப்படித்தான் சொல்றது. அது மேற்க பார்த்த பரமேஸ்வரன் இருந்தாரையானால் தெற்க பார்த்துட்டு அம்பாள் இருக்கணும். இப்படி எல்லா கோவிலையும் இப்படி உள்ள கவனிச்சு பார்க்கணும். நம்ம போய் 1000 வருஷமா கோவில பார்த்துட்டே இருக்கோம். ஆனா ஒவ்வொன்றையும் ஆகம சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. இது இப்படி இருக்கணும். அதே மாதிரியே நடராஜ விக்கிரகத்துல அந்த பரமேஸ்வரனுடைய கண்ணு பார்க்கலையானால் நேரா குச்சித்த பாத்திரத்தை பார்க்கணும். அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தா தான் அது விசேஷம். அந்த சாஸ்திரமானது எங்களுக்கு அப்படி சொல்றது. சாதாரணமா நம்ம ஏதோ சொல்றோமே தவிர இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறார இதெல்லாம் பழைய நாள்ல இவைகள்லாம் சொல்லி வச்சிருக்க. இன்னும் ஆரம்ப ஏதோ வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இவைகள்ல இருக்கு. கோவில் நிர்மாணத்திலயோ யஜ்ய நிர்மாணத்திலயும் விசேஷமா இருக்கு. அந்த பரமேஸ்வரன் ஒரு நாள் அந்த அம்பாளை பார்த்தாராம், அந்த புருஷனிப்ப பார்த்தாராம். இனிமேல் என்ன ஆச்சுன்னா வேற எதையும் பார்க்க வேண்டாம் எனக்கூடியதான எண்ணம் தோணுத்தோம். அப்புறம் என்ன பண்ணினா வேற எதையும் பார்க்க பிடிக்கல அவருக்கு. யாரையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. ஏன்னா பார்க்காம உலகத்துல பண்ணக்கூடியதான அனுகிரக சக்திய தன் பாதத்துக்கு கொடுத்து விட்டார். பரமேஸ்வரன் என்ன பண்ணின தன் பாதத்துக்கு கொடுத்து விட்டார். அந்த பாதத்தை குரு பாதமா ஆக்கி விட்டார். அந்த பாதத்தை கொடுத்து விட்டு இனிமேல தான் ஏகாந்தமா அம்பாளை பார்த்துட்டே இருக்கார். அசாந்தம் பரதந்திர தப்பதுபதி அம்மா பரபதி. அந்த பசுபதியா இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கு பசுக்கள். அந்த பசுக்கள்ல காப்பாற்றுறவர், பசுக்கள்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பசுபதி ஈடு. அந்த பசுபதியா இருக்கிற பரமேஸ்வரன் டிபெண்ட் ஆகிட்டார். வேற என்ன இன்னொன்று பார்க்க தெரியல. நீங்க கண்ண முகத்தை வேற எங்கேயாவது திருப்பினா அந்த பக்கம் திரும்புவாரோ என்னமோ தெரியல. முகத்தையே பார்த்துட்டு இருக்காருமா விடாம. எத்தனை தரம் பார்த்துட்டு இருக்காரு, எத்தனை யுகமா பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் உங்களுக்கு திறக்கலேன்னு ஆசைக்காரு முகத்தை பார்த்து அசாந்தம் பரபமம் பசுபதி உங்களுடைய மந்தஹாசங்கள் அந்த புன்சிருப்பதை பார்த்து பார்த்து அவருக்கு தகக்கல. அந்த கண்ணை அங்கிருந்து எடுக்க தெரியல அவருக்கு. ஸ்ரீகாமாட்சி சதீய வர்ணதமதா சங்கேன சங்காமஹே. அம்மா உங்களுடைய புன்சிருப்பு இருக்க, அந்த புன்சிருப்பு வெளுப்பா இருக்கும். இந்த வெளுப்புன்னு சொன்னா சுத்தம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல வெளுப்புன்னு அர்த்தம்னா இந்த மல்லிப்பூ கலர்ல இருக்க, பால் கலர்ல இருக்க, அது இல்ல. வெளுப்ப வந்து எதை சொல்றது? சுத்தத்தை சொல்றது, தூய்மையை சொல்றது, பரம பாவமான நிலையை சொல்றது, மாலின்யம் இல்லாதான ஒரு நிலையை சொல்றது. பசுபதி இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தம்பதிகளுக்குள்ள நடுவுல என்னவோ நடக்கிறது. நீங்க எப்படி பார்த்த? உங்களுக்கு எப்படி சொன்னார்? பரமேஸ்வரன் வந்து சொன்னாரா உமக்கு? இல்ல அம்பாள் வந்து சொன்னாளா? பரமேஸ்வரன் காதுக்காரர் வசமாக்கிட்டேன்னு வேற எங்கேயும் பார்க்க முடியாதவரா அப்படின்னு வந்து சொன்னாளா? எப்படி தெரியுதுன்னு அவருடைய ஆக்ஷன் வச்சுட்டு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அம்பாளுடைய அந்த மந்தஹாசம் இருக்க பார்த்தீங்கன்னா புன்சிருப்பு. அந்த புன்சிருப்பு ஒரு கலிஷன், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதா. அந்த முகத்துக்கு வெளிச்சம் எதை கொடுக்குன்னு நிறைய அந்த என்னென்னோ பூசு வேலை எல்லாம் பண்ற பார்த்தா அதனால வரல. ஆனா நிஜமான ஒரு புன்சிருப்பு, ஒரு கலிஷம், அந்த தன்மை எங்க இந்த பளிங்கன்னு பிரகாசிக்கிறது முகத்துல அந்த மந்தஹாசத்தை உள்ளூர் அந்த மனசுல ஒரு ஆனந்தம், அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு. அதனால வரக்கூடியதான ஒரு மந்தஹாசம் இருக்கு. அந்த மனசுல ஒரு நிறைவு இருக்கு. அந்த நிறைவு வந்து முகத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது.
அந்த ஆனந்தமும் அம்மா பரமேஸ்வரனிடத்துல தெரியறது. என்ன பண்ணினா தெரியுமா, அவர் எங்கெங்க வெளுப்பா எது இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டார். வெளுப்பு விஷயங்கள்லாம் உலகத்தில் நமக்கு வரணும், வேற வரப்படாதுங்கிறார். கடைக்கத்தை என்ன பண்ணினா வெள்ளை வெள்ளையேன்னு சந்திரன் இருந்தார், எடுத்து தலையில வச்சுட்டாராம். வெள்ளை வெள்ளையில கங்கா பிரவாகம் இருந்தது, தலையில எடுத்து வச்சுட்டார். கரையதே ஏன்னு அம்பாளுடைய சுத்தமானது அந்த புரிச்சிருப்பு வெளுப்பா இருக்கு. வெளுப்பா இருக்கிறதா இருக்கும், வேற எங்கேயும் போகக்கூடாது, நம்ம மட்டும்தான் வரணும் அப்படின்னு இந்தும்னா கரையதே கரையதே. மாதாந்த தத்தை என்ன வயிறு பொங்கை மாலை எல்லாம் கொண்டு ரோஜாப்பூ மாலையை கொண்டு வந்து போட்டார், சாமந்தி பூ மாலையை கொண்டு வந்து போட்டார், தூக்கி வச்சுட்டார். என்னடா தும்பப்பூ மாலை இருக்கு பத்தில, அப்பொழுது மலர்ந்ததான தும்பப்பூ மாலை அதை எடுத்து இந்த தலையில போட்டு கரையதே. மாதாந்த தத்தை நவயிறு பொங்கை நவயிறு பொங்கை அப்பொழுது மலர்ந்ததான தும்பப்பூக்கள்ல ஆலைய கணங்களை கட்ட சொல்லி ஏன்னா வெளுப்பா இருக்குன்னு. ஏன் எங்க ஆட்டுக்காரி பூச்சிருக்கும் வெளுப்பா இருக்கு, கருப்பா இருந்தாலும் என்னவை அதோட இல்ல அவகுண்டனஞ்ச பொருதே தூளி செய்யி உடம்பு முழுக்க என்ன பண்ண அந்த தூசி எடுத்து அந்த உடம்பெல்லாம் பூச்சிட்டாராம், விபூதி எடுத்து. என்ன நானும் வெளுப்பா இருக்கணும், என் ஆட்டுக்காரி பூச்சிருக்கும் மாதிரி அப்படிங்கிறார பரமேஸ்வரர். இதனால்தான் பரதந்திரத்தை ஆழ்ந்தார். என்னைக்கு அம்பாளை பார்த்தாரோ சிவச்சோ எதிபவதி பிரபந்தம் தேவம் தேவோ நலபந்திதுமதி அதராஜ்யம் ஹரிஹர விரிஞ்சாதி விரவி ஹரிஹர விரிஞ்ச அதுக்காரன்னு சொன்னேன். அது அப்புறம் இன்னைக்கு எங்க அம்பாள் பக்கத்துல இருக்கணும், அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கக்கூடியதான பாக்கியம் வரணும்னு நீங்க தபஸ் பண்ணி இருக்கணும். பரஸ்பர தபஸ்வம் பலாயித பரஸ்பரம் எங்க அம்பாளை பிடிக்கணும், கையை பிடிக்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணிடுவதாலவா நீங்க. ஆகையால் விரிஞ்சி ஹரிஹர விரிஞ்சாதி விரவி பிரணம் சோதும்பா கதபகத புண்ணிய பிரபவதி. இத்தனையும் இந்த தரஹாசோத்வலம் முகி இதுல காட்டியிருக்க. தரஹாசேனா ஈசஸ்மிதேனா புச்சிருப்பு இருக்கணும், பல்லு தெரியக்கூடாது. இருக்கிற காலத்தோ பல்லு தெரிஞ்சதுன்னா அது ஸ்மிதம்னு பேர். வாய திறந்து சிரிச்சதையானால் ஹாசம்னு பேர். கைகுட்டி சிரிச்சோம்னா அட்டஹாசம்னு பேர். 10 தெருவுக்கு கேட்கறா போல சொன்னா விகடாட்டஹாசம்னு பேர். சிரிப்புலயே எத்தனை இருக்க பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் சாதாரணமாக நம்ம எப்படி இருக்கணும் பழகணும். 4 பேர் எதிர்க்க பல் தரிக்கிற தெரியறா போல சிரிக்க விட கொஞ்சமா அந்த உதவிகள் கொஞ்சம் அசைக்கணும். அவ்வளவுதான். சபையில எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் சாஸ்திரம். ஒரு மனுஷன் 4 பேர் இருக்க எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் நம்ம சாஸ்திரம் தான் சொல்றது, வேற எங்கேயும் சொல்றது. அன்பார்லமெண்டரி மேனர்ஸ் சொல்றோம் எங்க இருந்து வந்தது? சபையில எப்படி இருக்கணும், அதுக்குதான் சபையில இருக்கிறவங்க சப்ஜெக்ட். எப்படி நீங்க சிவிலைஸ் நடந்துக்கிறீங்களோ அப்பதான் அவனுக்கு சப்ஜெக்ட், இல்லைன்னா அசப்ஜமா போயிடும். அசப்ஜனா இருந்தா அங்க இருக்கக்கூடாது, பெரியவர்கள் இருக்கக்கூடாது. பெரியோர்கள் இருந்தாலேயானால், படிச்சவா இருந்தாலேயானால், ஞானிகள் இருந்தாலேயானால், குரு இருக்கையானால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெருமூச்சு விடாதுங்கிற குரு எதிர்க்க உட்காரப்படாது, குரு எதிர்க்க நின்றுட்டு இதெல்லாம் சொன்னா யாரும் வரமாட்டான் போயாண்டி அப்படின்ட்டு விவகாரம் முழுக்க. ஆனா சாஸ்திரம் எப்படி சொல்றது அப்படின்னு பாக்கணும். அடுத்தது குருமூர்த்தி குணநிதி கோமாதா ஜன்மபூ. குருமூர்த்தி குணநிதி அம்பாள் தான் குருமூர்த்தி. குருவுடைய வடிவமாக இருக்கிறவள் அம்பாள். குருன்னு நம்ம பாக்குறதே சாதாரண மனுஷன் இல்ல, அவரிடத்துல அந்த குரு சக்தி இருக்கு, அம்பாளுடைய சக்தி இருக்கு. உண்டகைப்பு மாறி கொண்டே கண்டிருக்காமுண்டே குடிவி குஹாரிணி கொக்கே குருமூர்த்தே சுவாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியாக இருந்துருக்காம்பாள். எங்கேயோ கோவில் இருக்கிறதோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதோ கைலாசம் இருக்கிறதோ நினைக்கப்படாது. குருவுடைய சரீரத்தில் இருக்க. பிராமணுடைய சரீரத்திலேயே எல்லா தேவதைகளும் இருக்கா, ஆனா குருவுடைய சரீரத்துல அம்பாளுடைய சுரூபம் இருக்கு. ஆகையால் குருவை பார்த்தா அம்பாள்னு நினைச்சுக்கணும். குருமூர்த்தி குருதேவ மூர்த்தி சரீரம் அதையேவ
சுந்தரி தாபனியே சுந்தரி தாபனி உபனிஷத்துல சொல்றது ததா மந்திரோ தேவதாச குருச்ச ஏகத்தவாசகா கலசா குடம் என்று சொன்னாலோ கலசம் என்று சொன்னாலோ கும்பம் என்று சொன்னாலோ ஒரே அர்த்தம் தான். வெவ்வேறு சொற்களை சொல்றதே தவிர பொருள் ஒண்ணுதானே. ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு எப்படி பல விஷயங்களை பல சொற்களை சொல்றோ அதே விதமாக சதா மந்திரோ தேவதாச குருச்ச ஏகத்தவாசகா மந்திரம்னு சொன்னாலோ தேவதான்னு சொன்னாலோ குருன்னு சொன்னாலோ ஆகையால் மந்திரமும் குருவும் தேவதையும் தானும் ஒண்ணு. சதுர்வித ஐக்கியானு சந்தானம் சொல்வா. இத ஜபம் பண்ணும் பொழுது எப்படி ஜபம் பண்ணணும் இவைகள்லாம் சொல்வா. அந்தந்த நிலை வந்த பிறகு அந்தந்த கிட்டையாளுக்கு தனித்தனியா சொல்வா. மந்திர சாஸ்திரத்துல இது ரொம்ப ஒரு விசேஷமான ஏதோ நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் பண்றது வேறு. அதை ஜபம் பண்ணும் பொழுது எப்படி நினைச்சுட்டு நீங்க ஜபம் பண்ணணும்ங்கிறது வேறு. ஒவ்வொன்றத்தை தனித்தனியா இப்படி சதுர்வித ஐக்கியான சந்தானத்தோட யாரு ஜபம் பண்றானோ தானும் குருவும் மந்திரமும் ஆத்மாவும் அந்த தெய்வமும் யந்திரமும் இவைகள்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சோம்னா சதுர்வித ஐக்கியான சந்தானம். இப்படி ஐக்கியான சந்தானத்தோட ஜபம் பண்ணா அதனுடைய பலமானது ரொம்ப விசேஷம் தெரிஞ்சது. அதே விதமாக இது எங்க சொல்றது உபனிஷத்துல சொல்லியிருக்கு. ததா மந்திரோ தேவதாச குருஸ்ல ஏகத்தவாசகா இவைகள்லாம் ஒண்ணுதான் அப்படி. இது குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அவர் பாருங்க குருவாய் வருவாய் நீங்க எப்படி வருவேன் அங்க அங்கிருந்து வேலை கையில எடுத்தது கான்ட்ராக்ட் வர போறாரா காமரத்துக்கு வர போறாரா. குருவாய் வருவாய் வருவது எப்ப உங்க எதிர்க்க இருக்க அப்படிதான் வரணும். வந்தது உங்களோட சீட்டாடுறதுக்காக வரல. அருள்வாய் அருளுக்கு அருளை கொடுக்கறதுக்காகத்தான் வராரா. அந்த குகன்னு நீங்க எங்க சொல்றோம் அதான் நாங்க பரமாத்மா அம்பாள்னு சொல்றோம். குணமான சொன்னா பிரம்மம்னு சொல்றோம். சகுணமாக சொன்னா அம்பாள்னு சொல்றோம். இருக்கிற சொல்றோம் ஒன்றுதான் சொல்லி ஆகையா வேதன் குரு மூர்த்தி குரு பத நிருப்திரவி. குருன்னா என்னது? குருவானது ஏன் அந்த பேர் வந்தது? குரு கீதான்னு ஒரு புத்தகம் அவற்றை எல்லோரும் வாசிக்க வேண்டியது. ஆனா நிறைய தத்துவம் இருக்கு. அது ஸ்ரீவித்யோபாசகால் முக்கியமாக அந்த குரு கீதையை வாசிக்கணும், குருமுகமாக வாசிக்கணும். அந்த குரு பதம் என்ன சொல்றது? புகாரஸ்தி புரோக்த புகாரஸ்து அந்தகாரஸ்ய புகாரஸ்தன் இவர்த்தகா. இது சக்தி ரகசியம்ங்கிற ஒரு கிரந்தத்துல இத சொல்லி இருக்கு. புகாரஸ்து அந்தகாரஸ்ய இருட்ட இருக்க அத குரு பூங்கிற பதம் சொல்றது. ரூன்னு ஒண்ணு சொல்றது பார்த்தா இந்த ரான்னு ஒண்ணு இருக்க இதுக்கு வன்னி பீஜம்னு சொல்லுவான். அப்படியே மட்டும் சொல்லிட்டே இருந்தேன்னா உடம்புல டெம்பரேச்சர் ஏறிடுமா. அது கண்டுபிடிச்சிருக்காவ முன்னாள் இருக்கிற மனுஷன் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமா? இந்த ராங்கிறதுக்கு ரேபம்னு சொல்லுவான். அந்த ரேபமானது என்ன பண்ணிட்டே இருக்கு மனுஷனுடைய பாடி டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது. அதே போல இந்த ரேபம்ங்கிறது அக்னி பீஜம். அது என்ன பண்றது? நெருப்பானது என்ன பண்றது? வெளிச்சம் தான் இருட்ட போக்குறது. நமக்கு இருக்கிற இருட்டை எல்லாம் போக்கி விடுறதா. நமக்கு இருக்கிற இருட்டு வெளி இருட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். வெளி இருட்டு இந்த லைட்டை போட்டா போயிடுறது இல்ல. சூரியன் வந்தா உலகத்துல நீட்ட இருட்டே கிடையாது. ஆனா உள்ளு இருட்ட சூரியனால போக்க முடியாது. உள்ளூர எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாது. பாடத்தை கேட்ட மறுபடியும் கேட்டா தெரியாதுங்கிறான். அவன் என்ன சொல்றது? சின்சியரா கேட்டு அதுக்கு என்னன்னு தெரியாது. இது சகஜம் மனசுல இருக்கு. எத்தனையோ கோடி வருஷங்களா இருக்கு. ஒரு சூரியன் போராட்சி 1000 சூரியங்கள் பண்ணாலும் உள்ளுருட்ட போக்க முடியல. அந்த உள்ளுருட்ட போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அம்பாள் பாதங்களுக்கு நமஸ்காரம். நாராயண அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அந்த உள்ள இருக்கிற அம்பாளுடைய பாதத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வெளிச்சமானது சுஷும்னா நாடி வழியாக உள்ள போய் இதயத்துக்கு போய் உள்ள இருக்கிறத இருட்ட போக்குறது. அதே விதமாக குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? குருவுடைய வாக்குல நாக்கு நுனியில அம்பாள் இருக்க ஏமையா குருனா பாஷா தரஞ்சோ பார்ணவம். அந்த குருவனுடைய வாக்கு புத்தகத்துல இருக்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால்
அது உங்களுக்கு வேலை செய்யாது. குருவனுடைய திருவாக்குல இருந்து வந்தாதான் வேலை செய்யும். புத்தகத்துல இருந்தாலும் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்காம வேற விதமா புரிஞ்சுக்கலாம். என்ன பண்றது? பிரார்த்த பிரகடனம் ஆபத்தம்ப சூத்திரம் அவர் என்ன பண்ணிருக்க, போக்தாக்கள்லாம் இருக்கேன் பிரார்த்தத்துல சாப்பிடுறதுக்கு இருக்க. அவ என்ன பண்ணிருக்க, மௌனேன பௌத்தவியம் அப்படின்னு இருக்கு. அவளுக்கு ஒரு நியமம் இருக்கு, பேசாம சாப்பிடும். அவ அந்த இலையில இருந்து பித்திரு தெய்வத்தை உட்கார ஆவாசனம் பண்ண அவன் இந்த மேல பேசப்படாது. மேல அவன் உத்தரவாதனம் வாங்கிட்ட பிறகு அவ பேசலாம். நடுவுல பேசினா அவளுக்கு இருக்கிற தேவதைகள் போயிடுவான். இப்படி இருக்கு. அந்த மாமி கறி கொஞ்சம் போடட்டுமா, பப்பாயி போடட்டுமா, ஏசு எங்க சாப்பிட்டேன், ஏசு இதேதான் வேற எதுவும் ததா இப்படின்னு கேட்டு வச்சிடனா என்ன சொல்ற பாக்குறான். அவளே அதை கொஞ்சம் போடுமோன்னு கேட்கிற. இவரே இங்க சொல்றாரு, அந்த வாக்கியம் எல்லாம் கார்த பிரகரணத்துல வாக்கியத்தோடையே சொல்லி வழங்கி சொல்லணும். அவனேன பௌத்தவியம் யதாராத்திரவன பௌத்தவியம், ராத்திரியில எப்படி முமுட்சாரவா தேதா, ராத்திரியில எப்படி பசிக்காதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிடுங்கோ இதெல்லாம் சொன்னோம். உங்களுக்கு கொசு எல்லாம் உங்களுக்கு இருக்காம நான் ட்ரை பண்றேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பௌத்தவியம் இருக்கு. அப்படியே படிச்சுட்டு இருந்தான். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த புத்தகத்துல அவனேன்னு போட்ட பேஜ் ஆயிடுது, லைன் ஆயிடுது. இந்த பக்கம் நான் பௌத்தவியம் போட்டான். இவர் என்ன புரிஞ்சிருக்கார், மௌனே பௌத்தவியம் எதமான பேசாமல் இருந்தா நீங்க சாப்பிடாதீங்கோ அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு. புத்தகத்துல இருக்கிறத படிக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாதா? சரிதானே தெரியும். மௌனேன பௌத்தவியம் இருக்கிறத மௌனே சதி அபௌத்தவியம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்க. காஷாய தண்டமாத்திரேன எதிர்பூஜ்யோ ந சம்சயா, காஷாயமும் தண்டமும் இருந்ததேயானால் ஒரு யதீஸ்வரன் அவர் பூஜ்யன், அவளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அவர் என்ன படிச்சிருக்காரு, நீங்க 4 வேணா 6 தாசங்கள் வாசிக்கலாம் சொல்லி ஒரு சன்னியாசி அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். நீங்க என்ன உத்தமாஸ்தர் அப்படின்னு காஷாய தண்ட மாத்திரேன எது பூஜ்யா சம்சயா. இவன் என்ன பண்ணா, காஷாய தண்ட மாத்திரேன எது பூஜ்யோன்னா கமா விட்டுட்டான். சம்சயா சௌக்கியம் எல்லா எதையும் ஒரு மாதிரி இருப்பாடா, வேண்டாம் வேண்டாங்க. அதனால நீங்க ஏதோ சொல்லி புத்தகத்துல இருக்கிறதுங்கிறதுக்காகவோ படிக்கிறதுக்காகவோ அப்படி இருக்கக்கூடாது. எதையும் குருமுகமாக அறியணும், சம்பிரதாய ரீதியா இருக்கணும். அதனாலதான் ஆச்சாரியார் சொல்லும் பொழுது சாஸ்திரவிதி அசம்பிரதாய சம்பிரதாய விஹீனா அவனா இருந்தாலும் விட்டு விடணும். அதன் குருன்னு என்ன தெரியறத அவருக்குதான் தெரியும், நமக்கு தெரியாதுன்னு இல்ல. அந்த குருவானவர் பரம்பரையா அம்பாள் இடத்துல ஸ்ரீ வித்யானந்தநாதரா அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த குருவுடைய லீனியேஜ் இருக்க, அது இங்க ஒரு வழக்கு இன்னொரு வழக்கை ஏற்றி வைக்கிறா போல நமக்கு சகாயம் பண்ணக்கூடியதான வழக்காக இங்க இருக்கு. அதை கவனிக்கணும். குருன்னு சொன்னா ஒரு வியக்தி இல்லை, குருங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவமானது அனாதி காலமாக வந்து கொண்டிருக்கு. அந்த தத்துவத்துக்கு நம்ம மரியாதை பண்ணணும். அதனால ருகாரஸ்து அந்தகாரஸ்ய ருகாரஸ்தன்னிவர்த்தகா இதி அன்யத்ராபி ருகாரஸ்ததி ப்ரோக்தः ருகாரோ ஞானபாசகः பிரம்மஞானைகரூபத்வாத் குருவித்யதீயதே. ருகாரः ததிதி ப்ரோக்தः, பூ என்று சொன்னால் இருத்தம் என்றது. பூங்கிற பதத்துக்கு இருத்தம்ங்கிற அர்த்தம். ஏன்னா அது சொல்லப்படுற கைகை சத்தே அப்படிங்கிற தாத்துவ ஞானார்த்தமான தாத்துவங்களுக்கெல்லாம் சத்தார்த்தமா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆகையால் கைகை சத்தே அப்படின்னு பாடிய சூத்திரம் இருக்கு. அதுல இருந்து பூங்கிற பதம் இருக்கு. அப்படி சதிதி புரோக்தா ருகாரோ ஞானவாதகா. இந்த ரூல் இருப்பதல்ல, இது அறிவை சொல்லலாம். அறிவு இருக்கும் இடம், அறிவை தரும் இடம். பணம் இருக்கிறவர்கிட்டத்தானே நம்ம போய் கேட்டா பணம் கிடைக்கும், பணமே இல்லாதவர்கிட்ட கேட்டா பணம் கிடைக்குமோ? அதே போல அறிவிருக்கிற இடத்துலத்தானே நம்ம அறிவை பெறலாம். ஆகையால் அறிவிருக்கிற இடமானது இடத்திலிருந்து அறிவு நமக்கு வருமோ அந்த இடம். ஆகையால் அதுக்கு குரு பிரம்மஞானீக ரூபத்வாத்
குருன்னு என்ன பிரம்மஞானம், அறிவு கட்டி, அறிவு மூட்டை. அந்த இடத்துல நம்ம போனோம்னா நமக்கு கஷ்டம். ஆகிய குருங்கிறது காமிச்சா விக்கிரகம் தேவி குரு ரூபாவையே அம்பாவை இச்சா சக்தி சொல்லி எங்க இருக்கு? காமிச்சா விக்கிரகம் தேவி அம்பாள் தான் இச்சா விக்கிரகம். தன் இஷ்டமாக எந்த செயலையாவது செய்யக்கூடும். நமக்கு தோணக்கூடியதான ஒவ்வொரு எண்ணமும் இருக்கு பார்த்தா அம்பாளுடைய சுரூபம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மன அவிந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம் கேனோபரிஷத். அந்த பிரதிபோத விதிதம் ஒவ்வொரு எண்ணம் மனசுல தோன்றது பார்த்தா அந்த தூண்டும் பொழுது வரக்கூடியதான சுரூபம் சாட்சியான அம்பாள். அதான் கேனோபரிஷத்துல ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் பண்ணினா போகவே அவருக்கு முதல்ல பல பாஷ்யம் பண்ணினார், அதுக்கப்புறம் வாக்கிய பாஷ்யம் பண்ணினார். கேட்டா ரொம்ப ரகசியமான விஷயங்களுக்கு இருக்கு சார். அதனால்தான் பிரதிபோத விதிதம் ஒவ்வொரு எண்ணமும் உதிக்கிற அந்த ஒரு எண்ணத்திலையும் எண்ணத்துக்கு நடுவுலையும் அம்பாள் பார்க்க. ஒரு எண்ணம் தோன்றது, அதுக்கப்புறம் இன்னொரு எண்ணம் தோன்றது, நடுவில் ஒரு கொஞ்சம் இன்டர்நெட் பேசுறது. அப்போ அந்த பிரகாசம் லைட் ஆஃப் ஆயிடுதான் அதிக பிரகாசம் இல்லையே தவிர எப்போதும் இருக்கிற பிரகாசம் நான் எனக்குரியதான எண்ணம் இருக்கோ இல்லையா? இதுதான் பௌத்தம் ஆலய விஞ்ஞானம். நீங்க காலம்பரை எழுந்தது அந்த இதுல ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற பர்யந்தம் நான் எனக்கு தெரியறதா இல்லையா? நானுங்கிறது உங்களுக்கு தெரியறதா இல்லையா? எப்போதும் தெரிஞ்சதே இருக்கு. ஆனா நடுவுல ஒரு போர்டை பாக்குறேன், ஒரு குடத்தை பாக்குறேன், ஒரு செவனை பாக்குறேன், ஒரு மனுஷனை பாக்குறேன், அதெல்லாம் தெரியுது. இது விசேஷ விஞ்ஞானம். பொருளை கண்டதும் ஏற்படக்கூடியதான அறிவு விசேஷ விஞ்ஞானம். ஆனா காலமே முடிச்சுன்றது தூங்குற பர்யந்தம் நான்கிறவருடைய மனசுல இருக்கா? அதான் ஆ லயம். தூங்குற பர்யந்தம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடியதான அறிவு. குரு எப்ப நினைக்கிறது, எப்ப பண்றது, எப்பவும் அது ஒரு ஆத்மஸ்வரூபமா இருக்கு. இது நித்யாபிரதையே. இது வரைக்கும் குருமூர்த்திங்கிறதுக்கு சொன்னேன். ஆச்சரா நீங்க இதோட நிறுத்தி விட்டார். ஏன்னா பின்னாடி இன்னொரு நாமா வரப்போறது அன்னைக்கு அப்ப சொல்லுவோம். குரு மகிமை பற்றி விஸ்தாரமாக என்ன இந்த போகதா கலையில நிறைய விஷயம் இருக்கு. சூட்சமான ரகசியமான விஷயங்கள்லாம் இல்லை. எல்லாத்தையும் ஒரு சேர்த்து வச்சுட்டாங்க. ஒரு காலத்துக்கு வரலன்னா நான் வராத இன்னைக்கு பார்த்து சொல்லிட்டு ரொம்ப வேண்டாம் விவகாரம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். குருமண்டல ரோகிணி அப்படின்னு ஒரு நாமா வரப்போட்ட. அந்த குருமண்டலம்னா என்ன எல்லாம் விஸ்தாரமா குருடைய விஷயத்த சொல்ல வர குருவீதையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்க வரப்போறது. அதனால குருமூர்த்தி குணநீதி. அடுத்த நாம குணநீதி. குணங்கள் இருப்பிடம். குணம்னு சொன்னாலே நல்ல குணங்களுக்கு குணம்னு பேர். நையாயிக்கன் குணங்கள்னு சொன்னா அவன் பாட்டுக்கு ஏதோ ரூபம் ரசங்கன் இவைகள்லாம் சொல்றான். நம்ம குணம்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு ஆத்மா. சில குணம்னு என்னென்ன தத்துவ குணங்கள், ரச குணங்கள், சம குணங்கள் இப்படிங்கிறோம். இந்த சின்ன குழந்தை கேட்டா காத்தாடி வச்சுருக்கேன் என்னென்ன குணம்னு என்னென்ன காயவேன்னு அர்த்தம். குணம்னு சொன்னா காயவேன்னு அர்த்தம். இன்னும் சொல்லிட்டு குணம்னு என்ன அப்பிரதானமான கர்மா அவனுக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம். வேதாந்திய குணம்னு பக்தியை வைக்கிறோம் கேட்டேன். குணம்னு பகவானத்துல இருக்கக்கூடியதான அழகான மங்களமான குணங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது, பரமமங்கலமான குணங்கள் அப்படின்னு. ஞானினா மானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா அப்படின்னு குணங்கள்ல கவுனானி நாமானி குணப்பிரயுக்தமான நாமாக்கள் இப்படின்னு குணசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த கணக்கு போன்றவர்கள குணம்னு என்னன்னா மல்டிபிளிகேஷன் தான். அவனை குடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், குடிக்கிறதுனா மல்டிபிளிகேஷன். 2 3 போடுறோம் அதுக்கு மல்டிபிளிகேஷன். அதுக்கு நம்ம குணம்னு பேர். அது குணித்தம்னு பேர். அப்படி எல்லாம் இருக்கு நம்ம வச்சுக்கோம். ஏன் சொல்ல வந்தேன்னா இந்த குணங்கள்லாம் எந்த இடத்துல சேர்ந்து இருக்கோ அதுக்கு குணநிதி. குணம் கட்டிய சேவதி. குணங்கள் எத்தனை? நிதிகள் 9. அந்த குணங்களும் 9. இந்த 9 குணங்களை
விசேஷமா மேல போய் 9 குருக்களா சொல்லப்படும். அதனாலதான் குருமூர்த்தி அப்புறம் இதை சொல்லிட்டேன். 9 குணங்கள், 9 குருக்கள், 9 குணங்கள். விசேஷமா அந்த ஸ்வரூபம் தேன நவரந்த ரூபோ தேகா அப்படின்னு மற்ற உபரிடத்துல சொல்லிட்டே இருக்கு. அதான் தேவதி கர்மண்யதிகரணேதா இதுகி சத்வாதி குணானாம் சத்யத்வ சத்வத்வ சத்வத்வாதி ஜாதிபிஹி த்ரித்வேபி சாங்கிய சித்தாந்தாத். ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கு. சத்வகுணம் எப்பொழுது உங்களுக்கு மேல் நோக்கி இருப்போ அப்பதான் உங்களுக்கு ஆனந்தம் வருது, மனசுல நிம்மதி வருது, ஏதாவது ஒண்ணு படிக்கணும்னு தோன்றது. சத்வகுணம் எப்பொழுதும் மேல் நோக்கி இருந்தா அப்பொழுது. ரஜோகுணம் மேல் நோக்கி இருந்ததுன்னா அப்படியே கடை கட்டிக்கு போவோம், அது வாங்குவோம், இது வாங்குவோம், எக்ஸிபிஷன் போவோம், மாலுக்கு போவோம், இப்படி இருக்கோம். வேலை செய்யணும் தோணிட்டே இருக்க மனுஷனை அதைச்சுட்டே இருக்கிறது ரஜோகுணம். தமோகுணம் தூங்குவோம், ரெஸ்ட் எடுத்துப்போம், விஸ்ராந்தி பெறுவோம், இப்படின்னு நினைக்கிறத இது தமோகுணம். இந்த 3 குணங்களையும் மனுஷாளுக்கு இருக்கட்டும். ஆனா என்ன பண்ணலாம், இந்த மனுஷனா இருக்கணும் இந்த குணங்களை மாற்றிக் கொள்ளலாம். தனக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தினுடைய காம்போசிஷனை மாற்றிட்டு எப்பொழுதும் சத்வகுணம் வரும்படி பண்ணிக்கலாம் காலத்துல. ஆனா பிராக்டிகலா நம்ம என்ன பண்றோம்னா தமோகுணம் நமக்கு இஷ்டம் இல்லை, அதை மாற்றிட்டு ரஜோகுணம் வரைக்கும் வரோம். ரஜோகுணத்துல இருந்து சத்வகுணத்துக்கு வந்து இஷ்டம் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கேன், வீடு கஷ்ட பண்ணிட்டு இருக்கேன், பண்ணப்படாதுன்னு சொல்ல முடியாது, பண்ணுங்க. ஆனா கொஞ்ச நேரமாவது படிக்கணும், பகவான் தியானம் பண்ணணும், 4 வார்த்தையை நல்ல வார்த்தையை கேட்கணும், இந்த ஜென்மாவை உபகரணை பண்ணிக்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு இருக்கணும். அது இருக்குமையானால் அவனுடைய வாழ்க்கையாக அவன் சரியாக பண்ணிக்கொள்ளலாம். ஆகையால் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எனக்கூடியதான 3 குணங்களோட மனது இருந்த போதிலும் அஜானத்திலேயோ பிரகிருத்தியிலையோ மூலப்பிரசத்தியிலையோ பிரதானத்திலேயோ 3 குணங்கள் இருந்த போதிலும், ஆனால் அது அவனுடைய மனசுல ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கிறதுனாலையும் அதனுடைய காம்போசிஷன் மாறி மாறி இருக்கிறதுனாலையும் அவைகள் பல பல. ஒரே சமயம் தான் நீங்களும் பண்ற நாங்களும் பண்றோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி. ஆந்திராக்காரர்கள் பச்சடி பண்ணா அதனுடைய காரம் அது வேற, மற்றவர்கள் பச்சடி பண்ணா அது பச்சையா இருக்கும், அது மருந்து கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி விவகாரம். என்னன்னா அவளுடைய சம்பிரதாயம் அதே மாதிரி தர்மகுணமா ரஜகுணமா தமோகுணமா அவளுடைய மனசுல இருக்கா போல. அதான் சொல்ற திருப்பேரு வியக்தியானந்தம் இது சாங்கிய சித்தாந்தாத். அதை எங்க சொல்லியிருக்க சாங்கிய பிரவச்சன சூத்திரம் தருத்வாதி தர்மயர் அந்யோன்யம் சாதன்யம் வைத்தன்யத்தை குணானாம். குணங்கள் மாறுகின்றது, ஒவ்வொருத்தருக்கும் மாறவில்லை. உபபத்தியதே இப்படிப்பட்ட சாங்கிய சூத்திரங்கள் தான் இருக்கு. இப்பொழுது சாங்கிய சூத்திரங்கள் ஒன்றும் காணப்படல, காலகர்ப்பத்துல போயிடுது. ஈஸ்வர கிருஷ்ணர் பண்ணினதான 72 ஸ்லோகம் தான் இருக்கு. சாங்கிய ஸ்ரீசப்ததி இருக்குது, இந்த சாங்கிய கௌமுதி. அதை தவிர அந்த ஒரு புத்தகத்தை படிச்சா ஒரு சாஸ்திரம் படிச்சா போல சாஸ்திரம் பேர் இருக்கலாம். நீங்க ஒரு சாஸ்திரத்தை வாசிட்டேன்னு அவ்வளவு 72 ஸ்லோகம் தான். அதை வாசிக்கிறதே கஷ்டம், அது வேற விஷயம். ஆனா மற்ற சாஸ்திரங்கள் சொல்ல பெரிய விசாரமா இன்னைக்கு கிரந்தங்கள் இல்லை. தத்துவங்கள்னா என்ன, திரவியம் தான். அது ஒரு சப்ஸ்டன்ஸ், அனுசரிச்ச ஒரு சப்ஸ்டன்ஸ் தானே. சப்ஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறது திரவியம் தானே. திரவியமா இருந்தாலும் அது என்ன பண்றது, புருஷ உபகரணத்துவாது. அது மனிதனுக்கு உபயோகப்படுகின்ற காரணத்தினால் பகவத்கீதையில 17, 16, 17 அத்தியாயங்கள் முழுக்க இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் தான் வைக்கின்றே இருக்க. முழுக்க குணத்திரய விபாக யோகம், சாஸ்திரய விபாக யோகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. இதெல்லாம் இதே விவகாரங்கள் தான். அதான் இங்க சொல்ற அது குணம் புருஷ உபகாரகத்வா குண ஆயுக்தே ஈஸ்வரானாம் குணானாம் தீர்வா. இது பொக்கிஷமா இருக்கு. குணானாம் வியூக ரூபா. இந்த குணங்களுக்கு வியூகங்கள், வியூகம்னா கூட்டம். நவவியூகாத்மகஸ்வரூப குணப்பவதி. அம்பாள் 9 குருக்களுடைய சேர்க்கையினாலையும் 9 நிதிகளுடைய கூட்டமாகவும் அம்பாள் இருக்காள். நவவியூகாத்மகஸ்வரூப குணவதி யாவது கதாஹோ
தேவ பரானந்த அப்படின்னு விசேஷமா நவவியூகாத்மகா தேவா. அந்த பகவானானவர் 9 வியூகமா இருக்க பரானந்தமாக இருந்துருக்க அப்படின்னு சொல்றது. இத வியூகாத்மகாங்கிறத மேல போய் சொல்றார். காலவியூக குலவியூக நாமவியூக சதைவ ஞானவியூக சதா சித்தவியூகஸ்ய ததனந்தரம் நாதவியூக ததா பிந்துவியூக ஸ்யாத் ததனந்தரம் கல்பவியூக ததா ஜீவவியூகஸ்யாதி சேனவா. இதெல்லாம் காலவியூகம், காலத்தினுடைய கூட்டம். காலத்தினுடைய கூட்டம் என்ன? செகண்ட், மினிட், அவர் இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் ஐயோ. அதுல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிச்ச ஒரு நாள், பகல், இரவு, வாரம், 1 வீக், 1 fortnight, 1 month, அப்புறம் 1 year அப்படி போயிட்டு இருந்தீங்க. எங்க சம்ஸ்கிருதம் என்னன்னா கட்டிகைகள், விகட்டிகள். அதோட அதை விட கீழே துருட்டின்னு ஒண்ணு இருக்கு, லவம்னு ஒண்ணு இருக்கு. துருட்டின்னு போட்டா இந்த சுடுக்கு போடுறதுல 3 சுடுக்கு போட்டேன்னா அதுக்கு துருட்டின்னு பேரு. 1000 இதழ், ஒரு இதழ் மேல ஒரு இதழ தாமரையை விட்டு ஒரு குண்டுசியால குத்தினடையானார். ஒரு இதழுக்கு இன்னொரு இதழுக்கும் போறதுக்கு நடுவுல எவ்வளவு டைம் ஆகுதோ ஊசிச்சு அதுக்கு லாபம்னு. எதுக்கு சார் இந்த பம்பு நீங்க மட்டும் வச்சுக்கிற ரன்னிங் ரேட்ல யாரு முன்னால வந்து நீங்க செகண்ட் பிராக்ஷன் செகண்ட் வச்சு பார்க்கல. இது எதுக்கு மந்திரத்தை எப்படி ஜபிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம். டைமானது எப்படின்னா எப்படி ஜபிக்கணும், ஏதோ ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், அந்த மாதிரி இருக்கட்டும். ஆனா எப்படி ஜபிக்கணும் அதனுடைய ஸ்வரூபம் எல்லாம் சொல்றதுக்கு இவ்வளவு டைம் நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சு சூரியன் பூமியை சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அங்கிருந்து அதை வரைக்கும் வச்சிருக்கோம். இதுல இந்த காலமானம் 8 அங்கங்கள், காலத்தை 8ஆ பிரிச்சிருக்கோம். 9வது அம்பாளுடைய ஸ்வரூபம், அத நவநாத ஸ்வரூபம். அப்படி இது மேல பேசலாம். காலம் யோகா, குலம் யோகா, கூட்டங்கள், சஜாதீயமான குலத்துக்கு குலம். நாமவியூக ததைவ ஞானவியூக ததா சித்தவியூக. ஞானவியூகம், சித்தம், வியூகம்ல கூட்டம். நாதவியூக ததா பிந்து வியூக, பிந்துக்களுக்குள்ளேயே தனி வியூகங்கள். பிந்து, அந்த சந்திரம், ரோஜனி, நாகம், நாதாந்தம், இப்படி வரிசையாக இந்த 9க்கும் சேர்த்து அகாரமும் ரேபமும் ஈகாரமும் விட்டு விட்டு 12 மீதி இருக்கக்கூடியதான 9 வியூகங்கள். பிந்து வியூக ததனந்தரம் கல்பவியூக ததா ஜீவவியூக அஸ்யாதி தேனவா. ஏதல்லட்சணாமி. பாட்டு எதை சொல்லிட்டு இந்த வியூகம்னா என்னது, எங்க இருக்கு, யாரு சொல்லியிருக்கா சுவாமின்னு. இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். நீங்க வாக்கியம் கேட்கிற நீங்க சௌந்தர்யலஹர்யாம் வாக்கியாச்சக்ரம் இது ஸ்லோகம் வியாக்கியானவரே லொல்லேன பிரபஞ்சிதானி சொல்ல லட்சுமிதரன் சார். அவர் இந்த வியூகங்கள்லாம் இந்த சௌந்தர்யலஹரியுடைய சவாக்கியா சக்கரத்துவம் எனக்கூடியதான ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். நம்ம அதை படிச்சுக்கலாமே. மறுபடியும் இந்த புத்தகத்திலே எழுதணுமா? அதை வேண்டாம் போக. யத்வா ரஜ்ஜு குணா, ரஜ்ஜு குணம்னு சொன்னா கயிறுன்னு அர்த்தம். காதைய நௌகா பந்தினி. என்ன பண்ணிட்டு பிரளய பயோதிஜலே, பிரளய காலம். அந்த பிரளய காலத்துல என்ன, சமுத்திரம், ஒரே சமுத்திரம், ஜலம் தான் இருந்தது, ஒண்ணுமே கிடையாது. பிரளயம் வந்தாச்சு. அடுத்த கல்பம் மறுபடியும் உண்டாகணும். இந்த கல்பத்துல இந்த பிரளயத்துல அழியக்கூடாதான்னு சில பேரை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கணும். அதுவும் அவளை காப்பாற்றும். மற்றவைகள்லாம் அழிஞ்சு போயிடலாம், சிலது அழிவிடாது. எது கத்தர்கள் அழிவிடாது, அவன் அப்படியே இருக்கணும். ஏன்னா அதே போல சில பேரை நீங்க வந்து ஜீவன் முக்தான்னு சொல்லுங்க. அவ வந்து எப்பொழுதுமே வாழ்ந்திருக்கிறவா அப்படின்னு சிரஜீவிகள். அவள்லாம் பழக்க சிரஜீவின்னு பேர் வச்சு நடு சமூக கல்பத்தில் அவனுக்கு கொண்டு சிரஜீவன் என்ன சொல்றான். அப்படின்னு சொல்லிருக்கு. என்ன செஞ்சுதான் இருந்தா அதை இப்ப விட்டோங்க. அப்ப என்னன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி தலையில எண்ணெய் வச்சுக்கணும், பூமியில 7 சொட்டு எண்ணெய் வச்சு விட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும், தலைக்கு தேய்ச்சிக்கணும். இப்ப என்னன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் தான் தலையில அதுக்கு வச்சுக்கணும்னு ஏதோ பாட்டியம் மற்றொன்னா உண்டு. இல்லன்னு கிடையாது. என்னன்னா டாக்டர் வேண்டாம் சாமி, எல்லாம் வேஸ்ட் அப்படின்னா டாக்டர் சொல்றாங்க. எது கேட்கலாமோ அது கேட்கணும்.
எது கேட்கப்படாதோ அது கேட்க வேண்டாம். டாக்டர் சொன்னாலும் என்ன சேர்த்துக்கிறது வேண்டாம், என்ன சேர்த்துக்கணும் அதுக்கு ஒரு விவகாரம் இருக்கு. அது ஆயுர்வேதம் வர காலத்துல அதை பத்தி சொல்றேன், இப்ப இல்ல. ஏன்னா அப்ப இந்த சப்தைந்தே சிரஜீவினா கிருப பரசுரா மத்த சப்தைந்தே சிரஜீவினா அப்படின்னு சொல்லி 7 சொட்டு எண்ணெயை கீழே எண்ணெய் வைக்கிற விலைக்கு 7 சொட்டு தொடையிலே வச்சுருவா. பூமியில வச்சுக்கிறதுன்னா வச்சுட்டா அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்க. அந்த சிரஜீவிகளை எல்லாம் கொண்டுடப்படாது. வேதங்கள் இருக்கணும், சப்தர்ஷிகள் இருக்கணும், சிரஜீவிகள் இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல உண்டாகக்கூடியதான மரங்கள் இவைகள்லாம் இருக்கோ, மரமட்டைகள் இவைகளுடைய பீஜங்கள்லாம் அங்க இருக்கணும். ஒவ்வொரு கொட்டையும் அங்க இருக்கணும். அடுத்த கல்பத்துல வரணுமே நாமரூப பீஜாத்மகம் வேதாந்தம் சூத்திர பாஷ்யம் வாசிக்கணும். நாமரூப பீஜாத்மகம் பீட வேதலாம் விவகாரங்கள் என்னன்னா இதிகாச புராணாபியம் வேதம் சமூக பிரம்மையே. இதிகாச புராணங்கள் வாசிச்சுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை இவைகள்லாம் சேர்த்து ஒரு படகுல வச்சு பகவான் என்ன பண்ணிட்டாரா, அந்த படகை அனுப்பிச்சு விட்டார். அந்த படகை அனுப்பிச்சு விட்டோம்னா அந்த சமுத்திரமும் அது பாட்டுக்கு இந்த பக்கம் வந்து அலை ஓச்சுட்டே இருக்கு. அப்பொழுது அந்த அந்த படகு இருக்க அது ஒரு கழுத்து இருக்குன்னா விடாது. அதோட இல்ல அது இப்படி சாஞ்சதையானால் உள்ள இருக்கிறவாள் அந்த சமுத்திரத்துல விழுந்துடக்கூடாது. விழுந்த என்ன இப்ப வேணா கரையை சேர்ந்து ஏதோ முடிப்போம். அப்பதான் கரையே இல்லையே, எங்க வந்தாலும் ஒரு ஜலம் தானே, பிரளய பயோசி ஜலம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதை விழாம இருக்கிறதுக்காக கயரை போட்டு அந்த இது இருக்க ஓடம் இருக்க அந்த ஓடத்தினுடைய கொம்புக்கு கட்டிக்கலாம். நீங்க பார்த்தா போல சொல்றேன். ஸ்ரீமத் பாகவதத்துல இது விசேஷமா தெரிஞ்சு, தேவி பாகவதத்துல தெரிஞ்சு மத்தியாவதார மனிதன் அது மத்தியமாக அவர் பிறந்தார். அவர் நாராயண பட்டத்தை அவருக்கு உடம்புல வியாதி வந்துருச்சு. இந்த வியாதி வரும்பொழுது என்ன பண்ணுவார் பாவம். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால குருவாயூரப்பன் முன்னா அதை வந்து உட்கார்ந்து அந்த பகவானை பத்தி பேச தொடங்கினார். ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்ற அது மனதுருகி சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லும் பொழுது தலையாட்டிலே இருக்காங்க. பகவான் சொன்னது ரைட் ரைட் அப்படிங்கிறார். அப்படிதானே அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அனுகிரகம் பண்ணியதுனால கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் இருக்க. அந்த பாகவதனுடைய ரசமான ஒரு ராகம், அதனுடைய சாரம் என்ன பண்ணினானா அப்ப இவெல்லாம் கீழே விழப்படாதுங்கிறதுக்காக பெரிய கயரை கொண்டு வந்து அந்த நீர் இருக்கும், நீருக்கு ஒரு கொம்பு இருந்ததாம். அந்த கொம்போட இவெல்லாம் கீழே விழாம கட்டி விட்டாலாம். கட்டி விட்டு பெண்ணாச்சு மழை போனாலாம். கட்டாக்குறதின் மீன் வேஷம் போட்டுருக்கிறவா யோஜன லட்சம் இருக்காம அந்த படகு எவ்வளவு இருக்க, மீன் எவ்வளவு இருக்க. ஒரு முனிவர் தபஸ் பண்ணும் பொழுது அவர் அர்த்த பிரதானம் கொடுக்கறதுக்காக கையில ஜலத்தை எடுத்த அந்த ஜலத்துக்குள்ள தோணின மீன் 1,00,000 யோஜனம் அப்படின்னா 4 lakh நீளமா ஆயிடுப்பாது. இத்தனை பேர் உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பிராணிகளுடைய வீரமும் உங்களை இருக்கணுமா. அதனால யோஜன அந்த கொப்புல அரணிம்பந்தா அப்படின்னு சொல்ற. அது மாதிரி மத்திய அவதாரத்துல மத்தியத்துக்கு கொப்புக்கு கட்டினதான கயர் இருக்க, அந்த கயறு தான் குணநீதி. குணஹா ரஜு காச இஹ நௌகா பந்தினி. நௌகா படகுக்கு கட்டினதான கயறு. பட்டீரிக்கா நாமனே அந்த கயருக்கு தனி பேர், பட்டீரிக்கான்னு பேரு. லட்சணையா கிருக்கியதே கா நிதராம் ஜெய்யதே அஜ்ஞாம் இது குணநீதி. அந்த கயரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரியனும் இருக்கணும், ஒரு கல்பம் வரைக்கும் இருக்கணும். கலியுகம் 4,44,000 வருஷங்கள். இத்தனை வருஷங்கள் கலியுகமானது குருதயுகம் வரைக்கும் அத்தனை வருஷங்கள் இருக்கணும். அது அத்தனை வருஷம் அந்த கயிறு நகரப்படாது, அப்படி கட்டியிருக்கலாம். ஏவம் மத்திய காலி புராணையோ கதா ஸ்மரியதே
பிரளயகாலே மனுனா பகவதாஜ்ஞானுசாரேண மனுவானவர் பகவதாஜ்ஞையை அனுசரித்து சர்வாணி பீஜானி ரிஷியுஷ்டா எல்லா பீஜங்களையும் எல்லா பொருள்களுடைய பீஜங்களையும் ரிஷிகளையும் நௌகாயாம் நிவேஷ்யா அந்த படகளை வச்சு மத்யாவதாரத்திய பகவதா சுருங்கே மத்யாவதாரமா எடுத்துள்ளதான அந்த மீன் அவதாரத்துல இருக்கக்கூடியதான அந்த மீனுடைய கொம்புல கட்டிவிட்டார். சுருங்கே சா நௌகா ரஜ்வா பத்தா சா ரஜ்ஜு அம்பையா அதிஷ்டிதா சதி அந்த கயரும் அம்பாயினால அதிஷ்டிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஜலத்துல இருந்த போதிலும் அது பிரியாம இருக்கு. சதி தார்த்தியமாபேதே இது திடமாகவே இருந்ததா அத கொண்டு வந்து அப்படியே பிரளயத்துல ஒரு இடத்துல அந்த நீர் நின்று இருக்கும் போகல சமுதிரத்தை தாண்டிட்டே வருது. சில வருஷங்கள் தாண்டி இருக்கு. அது என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுடுது. அந்த இடத்துல கொஞ்சமாக பூமி மேல காணப்பட்டதான். அங்கே அந்த படகை நிறுத்தி அந்த படகுல இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாம் கீழே இறக்கினாலா யாருன்னு பிரகஸ்பதி குருவும் காத்தான பவனரும். அதனால குரு பவன புரே அத்த பாக்கியம் ஜனானா அந்த ஒரு குருவாயும் ஏன் பேர் வந்தது இதான் நடந்தது மத்திய அவதாரத்துல. அதனாலதான் நாராயணியம் ஆரம்பிக்கிறப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? மீனோட ஆரம்பிக்கிறார். மீனோட ஆரம்பிக்கிறார். அந்த மீனோட மத்திய அவதாரத்தை வந்து ஆரம்பிக்கணும் விசேஷம். அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சரித்திரம் இருக்க அந்த 1000 ஸ்லோகம் நூற்று பண்ணணும். நாராயணியம் அந்த இருந்தொரு பாராயண கிரந்தம் பெருந்ததான ஒரு கிரந்தம். இந்த பக்தியை சொல்றதுக்கு இருக்கக்கூடியதான கிரந்தம். அது நிறைய வியாக்கரண விசேஷம். வியாக்கரணம் வச்சுதான் அதை வசிக்கணும். வசிக்கணும் நாராயணியம் வியாதிக்கணும். ஏன்னா அற்புதமான பிரயோகங்கள் அது பண்டிதாவுக்கு விடுங்க அப்படிங்கிறத அது வேற. அதனால சதுத்தம் அவயோஜன தீர்க்கம் யாமத்ரயம் சுவிஸ்ருதாம் புருஷ்வதர்மணா தூர்ணம் பிருஹதி நிரிகாவட்டீம். அதான் பிருஹதி நிரிகாவட்டீம் ரொம்ப கஷ்டமான நல்ல பெரிய கைதாவும் காயர் நிரிகாவட்டீம் அதுக்கு பேரு. ஜெகத்தாத்ரி மகாமாயா லோகமாதா ஜெகன்மயி ஜெகத்தாத்ரே உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகின்றதான லோகமாயா அவளுக்குத்தான் மகாமாயான்னு பேரு. ஜெகன்மயி எப்பொழுது அது கீழே விழாதோ அருந்து போகாதோ அது மாதிரி அது பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டேன். இது மனும் பிரதி விஷ்ணோர் வதனேனா தத்ரைவ ஸ்தலாந்தரே யோக நித்ரா ஜெகத்தாத்ரி வட்டீரிக்கா. அதுக்கு வட்டீரிக்கான்னு பேரு. அந்த வட்டீரிக்கான்னு சொன்னா இந்த கயர் ஏன்னா அம்பாண்டிய சொருத்தம். இப்படி குருமூர்த்தி குணநிதி அச்சா கோமாதா ஜன்ம கோமாதா அப்படின்னு சொல்லி அம்பாள விசேஷமா அந்த பசுமாட்டு ஸ்வரூபமா சொல்றது. சாதாரண பசுமாட்டத்தை நந்தினி காமதேனு அங்கிருந்து சொல்லி காமதேனுக்கு இவ்வளவு சக்தி வந்து யாரார் சொர்க்கலோகத்துல இருக்கிறவா எதாவது கேட்கிறாளோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான சக்தி அந்த அம்மா தெரிஞ்சு பசுமாடு. லோகத்துல இருக்கிற பசுமாடுகள்லாம் அந்த காமதேனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க வேதத்துல. விசேஷமாக இந்த காமதேனுடைய கதைகள்லாம் விஸ்வாமித்திர சரித்திரத்துல நம்ம பார்க்கலாம். ரகு மகாராஜாவுடைய சரித்திரத்திலையும் பார்க்கலாம். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்க அவசரமா போறார். பசுமாடு இருந்தது அதை கவனிக்காம போயிட்டார். பிரதேசனம் பண்ணாம போயிட்டார். இதனால என்னடா ஆச்சுன்னு ரொம்ப நாள் குழந்தையே பிறக்கல. என்ன பண்றது? வசிஷ்டத்தை போய் கல்யாணம் பண்ணல இன்னும் குழந்தையே பிறக்கலையா அடுத்தது ராஜ்யத்துக்கு வேணுமே அப்படிங்கிற அவர் யோகத்துல பார்த்து நீ இப்படி தப்பு பண்ணினாய் அதனாலதான் குழந்தை பிறகல. என்ன பண்ணணும்? 1 வருஷ காலம் அந்த பசுமாடு எழுந்த நின்னா நிக்கணும், உட்கார்ந்தா உட்காரணும், போகணும், அதுக்கு சேவை பண்ணணும்னு எத்தனை தரம் ரோட்ல நம்ம பசுமாட்டோம்னா அடிச்சுட்டு போகணும். காப்பாற்ற வேண்டியது அப்பா. கோமாதா ஜன்ம இத அடுத்த வாரம்